ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். 2021 நடந்த குரூப் 1 எக்ஸாமோட கொஸ்டின் எங்கெங்கே புக்கில் இருக்குது, எந்தெந்த புக்கில் இருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க, இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஹிஸ்ட்ரியிலேருந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். 2021 நடந்த கொஸ்டின் ஆல்ரெடி போட்டது குரூப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பாலிட்டி கொஸ்டின் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா பஞ்சாபி மொழி டேஸுடன் நெருங்கிய தொடர்புடையது. பஞ்சாபி மொழி ஹிந்தி மற்றும் அந்த உருதுடன் தான் ரொம்பவே கனெக்ட் பண்ணி இருக்குது. பஞ்சாபி மொழி அப்படிங்கிறது இது ஜென்ரலாக இருக்க கொஸ்டின். இது அவங்க நெட்லேருந்து கூட எடுத்து கேட்டுக்கலாம். அதனால் இது புக்கில் கிடையாது. நெக்ஸ்ட்டு எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது? இது எந்த புத்தகம் அப்படின்னா பிடகோட தேசா. இதுதான் 4 புனித உண்மைகளை விளக்குற ஒரு புக்கு, பிடகோட தேசா அப்படிங்கிற ஒரு புக்கு. நெக்ஸ்ட்டு முதலில் கிறிஸ்தவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார்? கிறிஸ்தவ நம்பிக்கையை யார் கொணர்ந்திருக்கா அப்படின்னா புனித தாமஸ் அவர் தான் கொண்டு வந்திருக்கார். இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th புக்கில் இருக்குது. 9th புக்கில் 99 பேஜ் நம்பரில் இந்த இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரி, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது 9th இருந்தால் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சுமார் கிமு 4ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசர் பிந்துசாராவின் ஆட்சி காலத்தில் புகழின் உச்சத்தை அடைந்தது. இது எந்த தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பாக்ஸ் கொஸ்டின் தான். இது 9th, அதே 9th 62வது பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஆசிவகம் தத்துவத்தை தான் இது குறிக்குது. நெக்ஸ்ட் விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விஜயநகர ஆட்சியில் எப்படி முடிசூட்டல் அழைக்கப்படுது அப்படின்னா யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 7th புக்கில் 34வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. யுவராஜ பட்டாபிஷேகம். நெக்ஸ்ட் ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னா முகமது காசிம். இதுவும் புக்கில் தான் இருக்குது. 11th 238வது பேஜ் நம்பரில் இது கொடுத்துருக்காங்க. ஆலம்கீர் நாமாவை இயற்றியது முகமது காசிம். நெக்ஸ்ட் கால வரிசைப்படுத்துதல். இது 7th இதில் இந்த லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹுமாயூன் தான் இறப்பார். அவருக்கு பின்னாடி தான் 2ஆம் பானிபட் போர் நடக்கும். அதுக்கடுத்து பதேப்பூர் சிக்ரி கட்டப்படுதல், அந்த கட்டடத்தை கட்டுவாங்க. அடுத்து தீன் இலாஹி மதம் அறிவிப்பு பண்ணுவாங்க. இப்படி கால வரிசையில் தான் வரும். இது ஷார்ட்கட் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஷார்ட்கட் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது 7th தான் இருக்குது. 131வது பக்கம். சரிங்களா? இது பாடம் ஃபுல்லாக லெசனில் ஃபுல்லாக படிச்சிருந்தா தான் இது நம்மளுக்கு தெரியும். இதோட ஆன்லைன் கொஸ்டினும் நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது அப்படின்னா இக்தாரி முறை. இதுவும் 7th சோசியலில் தான் இருக்குது. 170வது பக்கம் இருக்குது. அந்த டெல்லி சுல்தான்களை பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே லெசனில் தான் இருக்குது. 7th 170வது பக்கம். நெக்ஸ்ட்டு இதே பொறுத்துக தான். இது மகாபாரதி கிருத்த அப்படிங்கிறவர் படைத்தளபதி. மகாசபதி அப்படிங்கிறவர் குதிரை படை தளபதி. மகா பிலுபதி அப்படிங்கிறது யானைப்படை தளபதி. மகா தண்டநாயக்கர் தலைமை நீதிபதி. இது 11th இருக்குது. 105வது பக்கத்தில் இதை கொடுத்துருக்காங்க. இதுவும் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியும் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் யார் அப்படின்னா ஜெனரல் சர் ஜான் மார்ஷல். அவர் தான் அந்த இயக்குனர், அந்த ஆய்வோட இயக்குனர். இது 6th லெசனில் இருக்குது. 149வது பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்து 11வது கொஸ்டின் என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நகரத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவை எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா செம்புனால் தயாரிக்கப்பட்டது. இதுவும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். இது 11th 15வது பக்கத்தில் சிந்து சமவெளி நகரம் அந்த லெசனில் இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்து எவை ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை?
மெஹங்கார் கோட்டையும் அந்த பரா இபாம்பரா அப்படிங்கிறது தான் வந்து ராஜஸ்தானில் வந்து இல்லை. அந்த 2 கோட்டையும் வந்து ராஜஸ்தானில் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 7th 127வது பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறது வந்து புக்கில் இருக்கும், அமைந்திருக்க இடங்கள்லாம் வந்து புக்கில் இருக்கும். அப்போ நம்ம சாய்ஸ் வந்து இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து மெஹங்கார் கோட்டையும் பரா இபாம்பரா அப்படிங்கிறது தான் வந்து ராஜஸ்தானில் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா வந்து சர் தாமஸ் ரோ. அவர் தான் வந்து பணியாற்றியிருப்பார். இதுவும் வந்து 11th தான் வந்து இருக்குது. 226வது பேஜ் நம்பரில் வந்து இருக்குது. அடுத்து வந்து 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து தூண்டாஜி வாக். இதுவும் வந்து புக்கில் வந்து கொடுக்கல, நம்ம வந்து ஜென்ரலாக வந்து கேட்டிருக்காங்க. அவர் வந்து தூண்டாஜி வாக் அவர் தான் வந்து 2 உலகிற்கும் அரசன் வந்து அழைக்கப்படுகிறார். இது வந்து ஜென்ரலாக வந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து மொத்தம் வந்து 14 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, 2021. ஹிஸ்ட்ரி வந்து 14 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. பாலிட்டியும் வந்து பார்த்தாச்சு. இதில் வந்து நீங்கள் என்ன முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா வந்து பாலிட்டிலையும் ஹிஸ்ட்ரிலையும் வந்து 11th அண்டு 7th இதிலேருந்து தான் வந்து நிறையவே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 7th 11th 1-2 கேட்கறதெல்லாம் வந்து 9th புக்கில் இருந்து வந்து கேட்டிருக்காங்க. இப்படி தான் அது சார் 11th 12th வந்து. அதனால் வந்து 11th 12th வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாக்ஸில் இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். இனிமேல் வந்து புதுசாக படிக்க வேணாம், படித்ததை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து டென்ஷனில் தான் வந்து மறந்துடும். அதனால் நீங்கள் கூலாக வந்து இந்த 11th 7th இந்த இதில் வந்து நல்லா படிங்க. போன தடவை இதுலேருந்து கேட்டனால நம்மளுக்கு வேறு புக்கில் இருந்தும் வந்து கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து முக்கியமாக வந்து பாக்ஸில் இருக்கிறத வந்து நல்லாவே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பாலிட்டிலையும் வந்து 11th 12th மஸ்ட்டு. அதனால் வந்து 11th 12th வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. 7th 6th இதெல்லாம் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நோட்ஸ்லாம் வந்து எடுத்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.